الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ் சூரத்து தஹர் போன கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். அதில் சுமார் 12 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இல்லையா. அதில் முதலாவது பகுதி ஹல் அத்தா அலல் இன்சான், மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம் எப்படின்றத சொல்லி, எதுவும் இல்லாமல் மனிதன் இருந்தான். நுத்ஃபா, இந்தியத்திலிருந்து மனிதன் நாங்கள் படைச்சோம். நபுத்தலீஹி, நாங்கள் மனிதன் சோதிக்கிறோம். எனவே அவனை நாங்கள் பார்வையுள்ள செவிப்புறன் உள்ளவனாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, மனிதனுக்கு 2 பாதைகளை காட்டினோம். இம்மா ஷாக்கிரன், நன்றி உள்ளவனாக அவன் வாழ்வான், அல்லது கஃபூரன், நிராகரிப்பவனாக, நன்றி கெட்ட மறந்தவனாக வாழ்வான். இன்னும் காஃபிர், நிராகரிக்கிறாக்களுக்கு நாங்க நரகத்தை விலங்குகளை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு, அப்ராரை பத்தி நல்லவர்கள் அவங்கள பத்தி அவங்களுக்கான மறுமை பாக்கியங்கள் சுவன இன்பங்களை சொல்லி கொண்டு வாரதான் அந்த பகுதி. ஸோ இன்னல் அப்ரார் அவங்களுக்கு சொர்க்கத்துல பானங்கள் இருக்குது, நீர் அருவிகளை விரும்பின மாதிரி அவங்களுக்கு திருப்பலாம் என்று சொல்லிட்டு அவங்களோட சில பண்புகளை சொல்லிச்சு. யூஃபோன பின் நசர், நேர்ச்சை நிறைவேற்றுவாங்க. யஹாஃபோன யௌமன், மர்ம பற்றிய அச்சத்துல வாழ்வாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பாங்க. அந்த உணவளித்தல் என்றது அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு நல்ல நியத்தோடு, எண்ணத்தோடு, ஹிலாசோடு இருக்கும். மனிதர்கள்ட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த பணிகளை அவங்க செய்வாங்க. அதே போல மறுமையை அஞ்சியவர்களாக வாழ்வாங்க. இதுல மர்ம சிந்தனையும் மர்மையை பற்றிய உணர்வும் அச்சமும் உள்ளத்துல குடிகொண்டு அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற வாழ்க்கை அவங்களோட பண்பாக இருக்கும் என்ற விஷயத்தை நான் கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஃபவக்காஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், இந்த பயங்கரமான மறுமையின் தீங்குகளை விட்டு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பான் என்று சொல்றான். ஃபவக்காஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அல்லாஹு தஆலா அவர்களை வக்காஹும், எனவே அவர்கள் எல்லாம் பாதுகாப்பான். அப்ப எனவேன்றது அவங்களுடைய உலகத்துல வாழுகின்ற வாழ்க்கையிட விளைவு, அவங்க கேட்ட பிரார்த்தனைகளோட விளைவு. நான் சொன்ன உலகத்துல அவங்க அல்லாஹ்வுக்காக வாழ்வாங்க, மர்ம சிந்தனையோட, உணர்வுகளோட, அச்சத்தோட வாழ்வாங்கன்னு நம்ம சொன்னோமே. ஸோ அதனுடைய விளைவாக அல்லாஹு தஆலா அவர்களை அந்த மறுமையில பாதுகாக்கிறான். எதை விட்டு பாதுகாப்பான் என்றால், மறுமையை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும், அதுல இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்குது இல்லையா. சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குது. எனவே அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை வகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அவங்க மறுமையுடைய பயங்கரத்தை குறித்து அஞ்சி வாழ்ந்தாங்க. எனவே அந்த மறுமையின் தீங்குகள் இருந்து அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். ஷர்ர ஸாலிகல் யௌம். அதே போல வலக்காஹும் நத்ரத்தன் வசுரூரா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை, செழிப்பை கொடுப்பான். ஜஸாஹும் பிமா சபரு, அவள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஜன்னத்தன், சுவனத்தை, ஹரீர் பட்டுகளை எல்லாம் கொடுப்பான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவங்க அந்த சுவனத்துல சோஃபாக்கள்ல சாய்ந்தவர்களாக இருப்பாங்க. லா யரூன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அவங்க கடுமையான சூரிய வெப்பத்தையோ குளிரையோ உணர மாட்டாங்க. மறுமையுடைய அந்த கிளைமேட் மிச்சம் மிதமானதாக இருக்கும். தானியத்தின் அலையும் விலாலுஹா, அங்க சுவனத்து மரங்களுடைய நிழல்கள் அவர்களை நெருங்கி இருக்கும். அதனுடைய குலைகள், பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும். யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபித்தத்தின் வ அக்வாபின் கானத் கவாரீரா, அவர்களுக்கு அந்த சுவனத்துல இன்பமான பல வகை பானங்கள் நிறைந்த பளிங்கு கிண்ணங்கள், வெள்ளி கிண்ணங்கள் அவர்களை சுற்றி கொண்டிருக்கும். கவாரீர மின் ஃபித்தத்தின், வெள்ளியாலான அந்த பளிங்கு போன்ற கிண்ணங்கள். கத்தரூஹா தகதீரா, அவர்கள் அவனை தங்களுக்கு ஏற்றவாறு நிர்ணயித்துக் கொள்வார்கள். இஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹா ஜன்ஜபீலா,
அவங்களுக்கு ஒரு ஜஞ்சபீல், இஞ்சிக்கு தான் ஜஞ்சபீல்னு சொல்ற, இஞ்சி கலந்த ஒரு உயர்ந்த பானம் அவங்களுக்கு புகட்டப்படும். ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீல், அது சல்சபீல் என்ற ஊட்டிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கும். யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதுன், அவர்களை சிறார்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றுமே. அவங்க சிறார்களாக இருக்கக்கூடியதான் முஹல்லதுன் வந்து இது. அவங்கள பார்த்தால் நீங்க நினைப்பீங்களாம் லூலு அன் சிதறிய முத்துக்களை போல் அவங்கள நீங்க நினைப்பீங்க, அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இதா ரஅய்த சம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா, நீங்க மீண்டும் அந்த சுவனத்துல பார்க்குற நேரம் நிறைய இன்பங்களும் முல்குன் கபீர், ஒரு பாரிய அரசும் அல்லது அரச மாளிகையும் அவங்களுக்காக இருக்கும். ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுருன் வ இஸ்தப்ரகுன் வ ஹுல்லு அசாவிர மின் ஃபில்லா வ ஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவனுடைய ஆடை பட்டாடைகள் பச்சை நிறத்திலான ஒன்று மிருதுவான சாஃப்டான, அடுத்து கனமான, இரண்டு வகையான ஆடைகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். பரிசுத்தமான ஒரு பானத்தை அவனுக்காக அவன் இறைவன் புகட்டுவான். சக்காகும், இறைவன் புகட்டுவான். இன்னஹாதா கானலக்கும் ஜஸாஅன் வகான சஅயுக்கும் மஷ்கூரா, இது உங்களுக்கான கூலியாகவும் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கும். அதுதான் அந்த அடுத்த பாட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ற பகுதி 22 வரைக்குமான வசனங்கள். ஸோ இது முழுக்க முழுக்க சுவனவாசியருடைய இன்பங்களை பேசுகிற இடங்கள் தான் அது. அதில் நாங்கள் ஆரம்பமாக சொன்னோம், அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கின்ற நரகத்திலிருந்து, அந்த அந்த மறுமையாருடைய பயங்கரத்திலிருந்து. அவங்களோட ஜஸாஹும் பிமா சபரு, ரைட், 12வது வசனமே, ஜஸாஹும் பிமா சபரு ஜன்னத்தன் வஹரீரா, ரைட். அந்த பிமா சபரு என்றது முக்கியமானது. அவங்க உலகத்துல மிச்சம் பொறுமையாக வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த கூலிகளை கொடுக்குறான், சுவனத்தையே கொடுக்குறான். ஸோ குர்ஆன் அந்த பொறுமை பற்றி பல இடங்கள்ல பேசிக்குது. அதன் விளைவாக அல்லாஹு தாலா மறுமையில நிறைய கூலிகளை தாரதாக சொல்லுது. பொறுமை என்ற விஷயம் வர நேரம், இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் தங்களுடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படுவார்கள் என்பது போல குர்ஆன் பல இடங்கள்ல இந்த பொறுமை என்ற விஷயத்தை நிறைய வலியுறுத்திக்குது. பொறுமைக்கான மறுமை கூலி அளப்பரியதாக இருக்கும் என்றதை குர்ஆன் நிறைய சொல்லிக்குது. சரி, அப்ப ஏன் அந்த பொறுமை என்ற விஷயம் இந்த அளவு தூரம் பேசப்பட்டு சுவனத்தோட மர்ம கூலியோட சம்பந்தப்படுத்தப்பட்டதுன்றதை நான் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? உண்மையில அது என்னென்றால், உலக வாழ்க்கை மனிதர்களுக்கான ஒரு சோதனை. இந்த சோதனையை அல்லாஹு தாலா உலகத்துல எங்களை சோதிச்சு, அந்த சோதனையின் போது மனுஷனுக்கு பொறுமை தேவைப்படுது. மறுமையில் எந்த கூலிகளும் சுவன இன்பங்களும் கிடைக்கணும் என்றால் அல்லாஹு தாலா உலகத்தை எங்களை சோதிப்பான். இந்த வசனத்தை ஆரம்பத்தில் நபுத்தலி, நாங்கள் சோதிக்கிறோம், ரைட். உலக வாழ்க்கையே சோதனை தான் என்றுதான் அடிப்படையான விஷயம். எனவே இந்த சோதனையின் போதுதான் பொறுமை தேவைப்படும். அப்படி இல்லாம சோதனையே இல்லாம மிச்சம் ஸ்மூத்தா அழகா வாழ்ற ஒரு ஆளுக்கு பொறுமை என்ற ஒரு தேவைக்காது. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை உலகத்துல அழகாக யாருக்கும் கொடுக்கறது இல்லை. உலக வாழ்க்கை என்றாலே சோதனை தான். வித்தியாசமான வடிவங்கள்ல விதங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் நீக்குது. நாங்கள் அடுத்தால பார்க்கணும், சில நேரம் ஒரு நல்லா இருக்கிறான்னு யோசிப்போம். ஆனா ஒரு ஆள் யோசி பார்த்தா தான் விளங்கும் அவருக்குள்ள பிரச்சனையும் சோதனை. எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லாருக்கும் வித்தியாசமான கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள். உலகம் என்றால் சோதனைன்றதை நான் விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த பொறுமை சரியான தேவைப்படும், சரியான மட்டும் பொறுமை தேவைப்படும். சில நேரம் வந்து விரும்பியோ வெறுத்தோ நாங்க பொறுமையாத்தான் ஈந்தாகணும் என்றதான் உலகத்துல அந்த இயல்பாக இருக்குமே. அப்படி வார நேரம் இஸ்லாம் சொல்ல எங்களுக்கு முக்கியமான வழிகாட்டல் தான் இந்த பொறுமையை நாங்க எப்படி ஈக்கணும் என்று சொல்ல வர விஷயம். பொறுமையை எப்படி பொறுமையாக ஈக்கணும் என்றது முக்கியமானது. அப்ப அந்த வகையில ஒரு முக்கியமான வழிகாட்டல் தான் நாங்க பொறுமையா ஈக்கிற நேரம் அந்த பொறுமையில கூலிய அல்லாட்ட எதிர்பார்த்து அல்லாவுக்காக பொறுமையாகிறது. அலேஷா, ரெண்டு வகையில எங்களுக்கு உலக வாழ்க்கையில சோதனையில ஃபேஸ் பண்ணல. ஒன்று மிச்சம் வெறுப்போட
பொறுமையாக்கிறது? இனி என்ன செய்ய பொறுத்தான் ஆகணும் என்று கொண்டு சில நேரம் அல்லாவை நொந்து கொண்டு அப்படி பொறுமையாக்கிற ஆக்களிக்கிறான். அதுக்கு அல்லாட்ட கூலி இல்லை. அதுக்கு மாற்றமாக இது எல்லாம் அல்லாட கலா கதிரோட அல்லாட நியதியோட சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பொறுமையா இருந்தா அல்லாத்த எனக்கு மறுமையில கூலிய தருவான் என்றெல்லாம் யோசிச்சு அந்த நீயத்தோட நான் பொறுமையா இருந்தால் அதுக்கு கூலி. அதை சொல்லுவாங்க, இந்த மர்ம கூலிய எதிர்பார்த்த பொறுமை. அரபுல சொன்னால் அதுக்கு எஹ்திசாப்னு சொல்றேன். எஹ்திசாப் நல்ல உதாரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஒரு பேரப்புள்ள மகளிட மகன். அவரு சரண சோகமில்ல சக்கராத்தால் மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, ரசூலுல்லாஹ்வை வாப்பா வர சொல்லுங்க, பிள்ளை சோகமில்லை. ரசூலுல்லாஹ் நம்ம பிஸி. அப்ப ரிப்ளை அவங்க அனுப்புவாங்க, மகளுக்கு போய் சொல்லுங்கோ ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், ஏன மகள் பொறுமையாக இருக்கட்டும், வல் தஹ்தசிப் என்றால் எஹ்திசாப், அல்லாட்ட கூலியை எதிர்பார்க்கட்டும் என்று. பொறுமையை மட்டும் சொல்லல, பொறுமையோட இருக்கிறதோடு அல்லாட்ட கூலி எதிர்பார்த்து பொறுமையாக்கட்டும் என்று சொல்லி அனுப்புவாங்க. பிள்ளைக்கு சீரியஸ் திரும்பவும். அப்ப இன்னொருக்காவும் மெசேஜ் வரும். அப்ப நம்ம விசுவாசம் போவாங்க, போயிட்டு பார்த்தால் புள்ள சீரியஸ் தான். பிள்ளைய கையில ஏந்தி ஏந்தி விசுவாசம் அமைக்கிற நேரமே அந்த பிள்ளையில ரூஹ் போயிட்டு அந்த புள்ள வஃபாத் ஆகும். சரி, அப்ப இதுல நான் சொல்ல வர விஷயம், நபிசாஸ்லாம் அவங்க அந்த மகளுக்கு கொடுத்த அட்வைஸ்ல வர அந்த விஷயம், அந்த அந்த பகுதி கூலியே எதிர்பார்க்கட்டும் சொன்னாங்க. அந்த பொறுமை தான் தேவை. சரி, அப்ப நாங்க அதை கொஞ்சம் மனசுக்கு எடுத்துக்கொள்வோம். எப்பயுமே நாங்க அப்படி ஒரு பொறுமையை கை கொள்ற ஆட்களாக நாங்க எப்பயுமே ஈக்கோணம். சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் அட்டைந்து வாரதாக கருதி அந்த பிரச்சனையை நாங்க லைன் கிளியர்லாம் போகுது. எல்லாருக்கும் அப்படியா? ஓ சார், லைன் கிளியர் இல்லாமச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கிளியர் இல்ல சார். அடுத்த கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சவுண்ட் பிரச்சனைக்குதா? கிளியரா இல்ல சார். ஓகே, நான் ஹெட்செட்டை கேட்டு பாருங்க பாப்போம். சரியா? வாய்ஸ் பிரேக் இப்ப ஆகுது. சரியா? இல்ல ஓ சார், சார். கிளியர் இல்ல. சவுண்ட் சார். கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க பாருங்க. இல்ல கிளியர் இல்ல. இப்ப கிளியரா இருக்கு. இப்ப சரிவர நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். சோ நான் கடைசியா சொன்னது வந்து பொறுமை. அந்த பொறுமையாக ஈக்கணும்ன்றதை நான் கடைசியா சொல்லி கொண்டிருந்தேன். எனவே அந்த அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இடத்துல கூலி இருக்குது, மறுமையில பெருமானங்கள் இருக்குதுன்றதை நாங்க சரியா விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில வர அந்த கஷ்டமா பிரச்சனையா துன்பமா எதையும் நாங்க அந்த அது போன்ற ஒரு பொறுமையோட அல்லாட்ட கூலியை எதிர்பார்த்து நிக்கிற அந்த பொறுமையோட நாங்க அதை எதிர்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப சவுண்ட் கிளியர் தானே? அல்ஹம்துலில்லாஹ். சார் ஓகே, ரைட். அடுத்தது 13 14 வருஷங்கள் இருந்து சொர்க்கவாசி இன்பங்களை சொல்லுது. ரைட், அவங்க மிச்சம் ஒரு சோஃபாக்கள்ல சாஞ்சிக்கிறாங்கன்னு சொன்னால் சரியான நிம்மதியா ரிலாக்ஸ் ஆகிக்கிறது தான் அது. அப்படித்தானே? நாங்கள் உலகத்துல வீடுகள்ல வந்து சோஃபால சாஞ்சி இப்போம். அந்த அதான் அப்படி சொல்லிக்கிறானே. அடுத்தது சொர்க்கத்துல அந்த கிளைமேட்டை பத்தி பேசுற இடங்கள்ல அது வந்து இந்த மிச்சம் ஸ்மூத்தானதாக இருக்கும். அதாவது சூரியன் கூட அங்க இருக்காது, எனவே பெரிய ஒரு சூடிக்காது, அதே நேரம் குளிர்மிக்காது. ரைட். அப்ப சொர்க்கத்துல கிளைமேட் உண்மையில சில அதிசயம் வச்சு பார்க்கிறேன், அல்லாஹ் தாலாவுடைய நூறு தான் அங்க பிரகாசிக்கிற ஒன்றாக இருக்கும். எனவே அதன் காரணமாக ஒரு ஒரு மிதமான ரைட் எந்த தொல்லையும் இல்லாத அழகான ஒரு நிம்மதியான ஒரு கிளைமேட் கூட சொர்க்கத்தில் தான் ஏற்படுத்தி வச்சுப்பான். சொர்க்கம் என்றாலே இன்பம் என்று வார நேரம் அந்த இன்பத்துக்கு தடையாக இருக்கிற எதுவுமே அங்க இருக்காது. எனவே கிளைமேட் அது கூட மிச்சம் ஸ்மூத்தானதாக இருக்கும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற அந்த மரங்கள் நிழல்கள் அது அவளுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கும். பழங்களை கூட அவங்க நினைச்சா அந்த பழம் அவங்களுக்கு கிட்ட மரம் வளைஞ்சி அவங்களுக்கு பழத்தை கொடுக்கும். சும்மா கற்பனை பண்ண இயலாத அளவுக்குள்ள இன்பங்கள் தான் அது. ரைட். உலகத்துல ஒரு பழத்தை மரத்துல இருந்து பிக்கிறேன்டா நிறைய கஷ்டப்படணும், பல போது அது பிக்க இல்லாம போய் தரும் இல்லையா? ஆனா சொர்க்கவாசிகள் ஒரு பழம் வேணுமெண்டா மரம் அவங்கள நோக்கி வரும். பழங்களும் குழிகளும் அவங்களுக்கு நெருக்கமானதாக வரும் என்று குர்ஆன் சொல்லும்.
பறவைகள் கூட வானத்துல பறக்கிற நேரம் அதனுக்கு வேணும் என்ற ஒரு சொர்க்கவாசி விரும்பினான். இந்த வடிவத்துல ஃப்ரை பண்ணியா எப்படி வேணும் என்று விரும்பினால் அந்த பறவை அந்த வடிவத்துல அவர்கிட்ட வந்து அவருக்குரிய உணவாக மாறி அவர் அதை புசிப்பாரு. மீண்டும் அந்த பறவை வானத்துல அவருக்கு மேல பறக்கும் என்றெல்லாம் விளங்கப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுக்குரிய பானங்கள், கிண்ணங்கள் இதிலெல்லாம் இந்த வசனங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்குது. அந்த சொர்க்கவாசிகளுக்குரிய நீரூற்றுக்கள், சல்சபீல் என்ற நீரூற்று, அதிலிருந்து வருகின்ற ஜஞ்சபீல், இஞ்சி கலந்த பானம் என்றெல்லாம் இந்த இடங்கள் வர்ணிக்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக, பரிமாறுறதுக்காக வில்தானுன் முஹல்லதூன், ரைட், எப்பயுமே இளமையாக இருக்கின்ற சிறார்கள் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பார்கள். அவங்கள பார்த்தாலே முத்துக்களை போல அவங்க ஈப்பாங்கன்றெல்லாம் சொல்லிக்குது. சொர்க்கவாசியருடைய ஆடைகள் பற்றி இந்த வசனங்கள் பேசுது. வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவங்களோட ரப்பே அவங்களுக்கு தூய்மையான பானங்களை அருந்த செய்கிறான் என்று சொல்லி கடைசியாக இன்னஹாதா கானலக்கும் ஜஸாஅன் வகான சஅயுக்கும் மஷ்கூரா எல்லாம் இன்பத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கான கூலி, உங்களோட முயற்சி, உலகத்துல நீங்க அல்லாவுக்காக செஞ்சு எடுத்த எல்லா முயற்சிகளும் மஷ்கூர் நன்றி கூறப்பட்டதாக இருக்கும். அதாவது உங்களோட முயற்சிகளுக்கான பிரதிபலனாக, கூலியாக, நன்றியாக அல்லாஹ்ட்டேந்து கிடைக்கிற விஷயங்கள் தான் இந்த சுவர்க்கமும் சுவர்க்க இன்பங்களும். சரியா? இப்ப முன்னுக்கு சொல்லிச்சு பிமா சபர், அவங்க பொறுமையாக இருந்ததன் காரணமாக சொல்லிச்சு. இந்த தொகுதியை முடிக்கிற நேரம் சொல்லுது அவங்களோட செயல்களுக்கான கூலியாகவும் செயல்களுக்கான ஷுக்குர் நன்றி பாராட்டுற வகையிலே அல்லாஹ் இவற்றையெல்லாம் கொடுக்குறான் என்று சொல்லிக்குது. சரி, எனவே எங்களுக்கு மறுமையில கிடைக்க இருக்கிறது சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கம் என்றது வெறுமனே ஆசைகளோட மட்டும் வாழ்ந்துட்டு போற ஒரு ஆள், என் ஆசைகள்டா மறுமையினுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சில நப்பாசையோட ஆக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதுக்குரிய சஇ இந்த வசனம் சொல்லுது, கான சஇயுக்கும் மஷ்கூரா, அதுக்கான முயற்சி நடந்துச்சா இல்லையான்றது முக்கியம். அதுக்கான முயற்சி நடந்துச்சா இல்லையான்றது மிச்சம் முக்கியம். ரைட். அப்ப எனவே தான் இந்த மறுமை கூலியும் சுவர்க்கமும் உலகத்துல உங்களோட செயல்களுடைய முயற்சிகளுடைய பிரதிபலனாக அதுக்கு அல்லாஹு தாலா தார கூலியாகத்தான் அமைய போகுது. சரி, என்றதான் இந்த வசனங்கள் நான் விளங்கிக் கொள்ற சுருக்கமான சிந்தனை. அதே போல அல்லாஹு தாலா உங்களோட முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டு தார கூலி இது எல்லாத்துக்கும் பிமா சபரு, நீங்க உலகத்துல மிச்சம் கவனமாக பொறுமையாக வாழ்ந்தது, அந்த பொறுமையுடைய விளைவு மறுமையில கண்டுகொள்ள உண்டாகும். இந்த எல்லா கூலிகளும் அமைய இருக்கிறது. சரி, இப்ப எங்களோட வாழ்க்கையில எம்பிஷன் என்னன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் சொர்க்கம் அண்டு. சொர்க்கத்தை பத்தி எங்களுக்கு பெரிய ஒரு ஐடியா உண்டிக்குது. உலக வாழ்க்கையை நாங்க எங்களோட உலக வாழ்க்கைய நிர்ணயிக்கிற ஒரு சைக்காலஜி சார்ந்த எங்களோட மனோநிலை சார்ந்த விஷயமே அந்த சொர்க்கம் தான். ரைட். அப்ப யார் சொர்க்கத்துல பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாரோ அவருக்கு தான் வெற்றி. அந்த சொர்க்கத்துல பாக்கியத்தை இழந்தவர் தோல்வி. அந்த அளவுக்கு அது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், எங்களோட சிந்தனையில ஆழ பதிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனா எங்களுக்கு வர ஒரே ஒரு பிரச்சனை, அந்த எம்பிஷனை நோக்கி நாங்க போறதுக்கு பல தடைகள் உலகத்துல இருக்குது. என் உலகம் சோதனை தானே, ஷைத்தானாக இருக்கலாம், உலக கவர்ச்சிகளாக இருக்கலாம், மனோ இச்சைகளாக இருக்கலாம், இப்படி பல தடைகள் ஈக்கும். இடைக்கிட வர சோதனைகளும் ஒரு தடையாக மாறும். ஸோ அது எல்லாத்தையும் நாங்க தாண்டி ஃபேஸ் பண்ணி ஒரு 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 இஸ்லாமிய அல்ல எதிர்பார்க்குற அந்த மனோநிலையோட நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு போக மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த சொர்க்கத்தில பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஏலுமாக இருக்கும். எனவே எப்பயுமே துவாவாக இருக்கிறது சொர்க்கம். சொர்க்கத்துக்கு நடந்து விட்ட தவறுகளை நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சு என மனநிலை எப்பயுமே அந்த சொர்க்கத்தோட மறுமையோட மர்ம சிந்தனையோட கனெக்ட் ஆகி நாங்கள் வச்சுக்கொள்றது மிச்சம் முக்கியம் என்றதெல்லாம் இது எங்களுக்கு வெள்ளைங்கோலிலுமாக இருக்கிறது. இது சம்பந்தமான உங்களோட சில ஐடியாஸையும் சொல்றதுக்கு இடையில சின்ன ஒரு டைம் எடுத்துக்கொள்வோமே.
எஸ், என்ன சொல்ல போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வபரகாத்துஹு. ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இதான் சூறால நான் விளங்கின விஷயத்த சொல்றேன். காலம் காலம்ன்றது ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஒரு விந்தும் ஒரு உம்மட கருவிலிருந்து வர ஒரு ரெண்டு காலங்களும் சேர்ந்து ஆஹ் காலம் உருவாகிற அது பிறகு நாங்க அப்படியே வளர்றது எங்களுக்கு நுத்துஃபாலிருந்து கிடைச்சிறதெல்லாம் எங்களுக்கு வெளியால தான். இப்ப வெளியால கிடைச்சிற சாப்பாடு, காற்று, மற்றது எல்லா வெளியால கிடைச்சிற விஷயத்தால நாங்க வளர்ந்து அப்படியே உலகத்துக்கு வந்து நாங்க இது வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகும் எங்களுக்கு கிடைச்சிறது வெளியிலிருந்து கிடைச்சிற சாப்பாடால தான் நாங்க குரோவ் ஆகுறதும் சன்லைட், நூறு எல்லாம் வர எங்களோட உடம்புக்கு வெளியால. அப்படி நாங்க வெளியால கிடைச்சிறத கொண்டு வளர்ந்து பல்ல நேர்வழி ஒண்டிற தீய வழி ஒண்டிக்கிற. அப்ப நேர்வழியிலிருந்தா எங்களுக்கு 100 கிடைச்சிற, தீய வழியிலிருந்து அத 100 கிடைச்சிருல்ல. அப்ப இது உலகத்துல நாங்க ஒரு செல்லிருந்து வந்த விஷயத்தால வெளியிலிருந்து வர சன்லைட்டை கொண்டு நாங்க இது உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் எங்கட கண்களால பார்க்க கூடியதா இருக்கிற. பெரிய இப்ப சும்மா ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பரப்பங்களுக்கு பார்க்க கூடியதா இருக்கிற. ஆனா நாங்க நன்மை செஞ்சு எங்களுக்கு 100ஓட நாங்க சுவர்க்கம் வைத்து சேர்ந்தா எங்கட முழு பொடியும் 100ஆல உருவாக்கப்பட்டிருக்கிற. அப்ப ஒரு செல்ல ஒரு அணு அளவு நுத்துஃபால வந்த 100ஆல் இவ்வளவு பாக்கியில் முழு உடம்பும் எங்கட 100ஆகினா எங்களுக்கு எவ்வளவு விஷயத்த பார்க்கலுமே. அப்ப அங்க நாங்க நினைச்சுறதெல்லாம் காணலுமே. அப்ப இப்ப நீரோடைகள் எங்கட ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிறது நாங்க நினைச்சலே எங்களை சுத்திக்கிறன்றப்ப எல்லா விஷயமும் நாங்க எது நினைச்சிரோம் அதை கூட காணக்கூடியதாய்க்கும். அதை நாங்க இங்க சம்பாதிச்ச 100 கொண்டு அப்போ ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்ச அளவை கொண்டு அவங்களுக்கு கிடைச்சிற சுகங்கள் ஈக்கும். அதோட அங்க இப்ப சன்லைட் இல்லைன்னு சொல்றேன். அப்ப அதுல விளக்கம் என்னத்துன்ற எங்களுக்கு அங்க சன்லைட் தேவையில்லை. வெளியாலிருந்து எங்களுக்கு ஒரு லைட் ஒன்று தேவையில்லை இது உலகத்தை பாக்குறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திர 100 கொண்டே அவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை பார்த்து கொள்ளலும். அதோட சொல்றேன், அங்க ஒருத்தருக்கு கொடுத்ததை பத்தி இன்னொருத்தர் பொறாமப்படுறலன்னு. இப்ப நான் நினைக்கிறேன், எங்களுக்கு தந்திர அருள்களை பாக்குறதெல்லாம் எங்களுக்கு இன்னொருத்தர் அருளை பார்க்க இயலாமிக்கும். அப்ப எங்கட அருளே பார்த்துக்கோறது தான் எங்கட வேலையாய்க்கும். அதால இன்னொருத்தருக்கு இடையில அதை போறாம அவங்களுக்கு கூட கொடுத்து ஒவ்வொருத்தருமே நினைச்சிடாம அங்க என்னத்தான் நல்லா இவ்வளவு எல்லாம் தந்தீரன்னு சொல்லி. அப்ப அத விஷயம் அப்படி தான் நான் நினைச்சிருக்கேன். இப்ப இங்க எல்லாம் பாக்குறதுக்கு நாங்க லைட்கள் தேவை. வெளியில இருந்து வர லைட்டால தான் எங்களுக்கு பார்க்கலும் எல்லாம். அப்படித்தான் நான் இதை சூறாவை விளக்கத்தை விளங்கி கொண்டிருக்கிறேன் சார். மாஷா அல்லா, ஜஸாக்கல்லா ஹைர். வேற என்ன 2 பேருக்கு நாங்கள் சான்ஸ் கொடுப்போம். யார் சொல்ல போறீங்க? ஏதாவது ஐடியாஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகத்துல ஒரு சுவனத்தை நாம சந்திக்காத வரை அங்க மறுமையில அந்த சொர்க்கம் கிடைக்க மாட்டதுங்கிறது இந்த உலகத்திலேயும் ஒரு சுவனத்தை காணலாம் சார். நம்மளோட செயற்பாடுகளால அப்படி ஒன்றிக்கிட்டேன். சீமா இப்னு தைமியாட ஒரு வார்த்தை தான் அது. உலக ஓம் சுவனத்தை அனுபவிக்காத மறுமை சுவனத்தை அனுபவிக்க மாட்டாண்டு வர விஷயம் இல்லையா? அது அந்த சொல்ற மாதிரியே இந்த நேரம் அல்லாவோட நெருக்கத்தோட அவன் அந்த இதுகளை கலந்து கொள்றது, இது எந்த ஒரு செயலா இருந்தாலும் இது அல்லாவோட நெருக்கமா, இது அல்லாஹ்க்கு பொருத்தமாண்ட அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற நேரம் அது ஒரு சந்தோஷமான நிலைக்கு இட்டு செல்லும். அங்கேயும் அல்லாஹ் தாலா அந்த தருவான் என்ற நம்பிக்கையோடையும் நாம் மன்னிப்பு கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதை தொடர்ந்து வச்சியா கொண்டு போகணும் சார். அப்ப அடிக்கடி நம்ம எவ்வளவுதானே செஞ்சாலும் அந்த இது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கி. ஆனா தொடர்ந்து அதுவா கேட்டுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட இறுதி வர பயணிக்கணும் சார். உலக சுவனம் என்றால் சொல்ல வர விஷயம் என்னென்றால் அந்த நீங்க ஞாபகப்படுத்தின ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில வெளிப்படையாக என்ன ஆண்ட வாழ்க்கை நிலைமைகள் இருந்தாலும் மறுமைய அல்லாஹ் சுவனத்தை அவன் இலக்காக கொண்டு வாழ்ற நேரம்
அவனோட மனசு இது அது மிச்சம் நிம்மதியாகத்தான் நீக்கும். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நீக்கும். அது ஆம் சார். வெளிப்படை காரணிகள் அதை பாதிக்காது. வெளிப்படை காரணி மாறி மாறி வருமே, அது அவனோட மனநிலையே பாதிக்காது. அதுதான் அந்த உலக சுவனம் என்று சொல்றதுக்கான ஒரு அர்த்தமாகிக்குமே. இன்ஷா அல்லாஹ். அடுத்தது யாரு? இன்னும் ஒரு ஆள். ரைட். அப்ப நான் அடுத்த பதிப்போம். அடுத்தது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை இறக்கி தந்திருக்கிறோம். நஸ்ஸல்னா தன்சீலா என்று சொல்ற நேரம் சிறிது சிறிதாக கட்டம் கட்டமாக இறக்கினதுக்கான பிரயோகம் தான் அது. இறக்கி தந்திருக்கிறோம். ஃபஸ்பிர், எனவே நீங்க பொறுமையாக இருங்க. ஃப வந்தீதா இன்னைக்கு லி ஹுக்மி ரப்பிக்க, உன் ரப்புட ஹுக்கும். ஹுக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, வழிகாட்டல். இதுக்காக நீங்க பொறுமையாக இருங்க. வலா துதிஅ மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா, அந்த நிராகரிக்கிறாக்கள் இருக்கிற பாவிகளை நீங்க ஃபாலோ பண்ண வானம். நிராகரிக்கின்ற கஃபூர் நன்றி கெட்ட மனிதர்களை நீங்க ஃபாலோ பண்ணிட வானம். வதுக்குர் இஸ்ம ரப்பிக்க புக்ரத்தன் வாசீலா, காலையிலே மாலையும் அல்லாஹு தாலா நீங்க திக்ரு செய்யுங்க, அல்லாஹு தாலா துதிங்க. அமினல்லைல், இரவுல அவனுக்காக நீங்க சுஜூத் செய்யுங்க, தஹஜ்ஜுத் தொழுங்க, கியாமுல் லைல் தொழுங்க இரவுல. வசப்பிஹு லைலன் தவீலா, நீண்ட நேரம் நீண்ட இரவுகளை அல்லாஹு தாலாவை தஸ்பீ செய்யுங்க. இது ஒரு பகுதி. இன்னஹா உலாஇ, அவர்கள் என்றா அல்லாஹ் மறந்து வாழ்கின்ற நிராகரிக்கிறார்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னால், யுஹிப்பூனல் ஆஜிலத்த, அவசரமாக கிடைக்கிற இந்த உலகத்தை அவங்க விரும்புறாங்க. எஸரூன வராஹும் யௌமன் சகீலா, ஒரு பெரிய நாளை தங்களுக்கு பின்னால் அவங்க விட்டு போடுறாங்க, அதை மிஸ் பண்றாங்க. நஹ்னு ஹலக்னாஹும், நாங்கள் தான் அவங்கள படைச்சோம். வஷதத்னா அஸ்ரஹும், நாங்கள் அவங்கள ஒரு அவங்களோட அந்த தோற்றம் இதுகிற நாங்கள் சீராக ஆக்கியிருக்கிறோம், உறுதிப்படுத்தி இருக்கிறோமே. வைதா ஷைனா பத்தல்னா அம்சாலகும் தபதீலா, நாங்கள் விரும்பினா இவர்களை நாங்கள் மாற்றி விடுவோம். ரைட். இன்னஹாதி தذكرா, இது ஒரு உபதேசமாகும். ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, யாரு அல்லாஹ் நோக்கி பயணிக்க விரும்புகிறாரோ அவர் அந்த பாதையை எடுத்துக்கொள்ளட்டும். கமா தஷாஊன இல்லா ஏஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாம உங்களுக்கு நாடவும் முடியாது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீம், அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான். யதுகிலு மன் யஷா ஃபி ரஹ்மத்தி, நாடியவர்களை தனது ரஹ்மத் அவனை நினைச்சுக் கொள்றான். வல்லாலிமீன், அநியாக்காரர்களை பொறுத்தவரையில ஆஜலஹும் அதாபன் அலீம், அவளுக்கு அல்லாஹ் தஆலா அதாபன் அலீமன், நோய் நீ தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த பகுதியை நீங்க பார்த்தா முந்தின பகுதிகள் கூடுதலாக சொர்க்கவாசிகளையும் சொர்க்கவாசியுடைய பண்புகளையும் சொல்லிச்சு. இங்க முதலாவதாக குர்ஆனை சொல்லிச்சு. ஏன் குர்ஆனை சொல்லணும்னு சொன்னால், உலக மறுமை சொர்க்கத்தை அடையிறதுக்கான மிக பிரதானமான வழிகாட்டு இந்த குர்ஆன் தான். சரி, அப்ப குர்ஆனை நான் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம், நீங்க பொறுமையாக இருங்க. இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை பெற்றுக்கொண்ட விஷயத்துல நீங்க நிராகரிக்கிறாக்களை இணைய சட்டங்களை பின்பற்றி கொண்டு போகவானம். அப்ப வலாத்து தீமினும் ஆசிமன், பாவிகளை பின்பற்றவானம் என்றத்துல சில தஃசீர்களை விளக்கமாக போட்டிக்கிறாங்க. அபூஜஹல், ரைட், அவனை தான் இது மீன் பண்ணுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய கொடுமைப்படுத்தின ஒரு ஆள். எனவே அவனுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து நீங்க பயப்படவானம், அதுக்கு பின்னால பெய்த்திரவானம் என்று சொல்ற மாதிரி அதை அமைஞ்சிக்குதுன்னு ஒரு விளக்கம் தஃசீர்கள் அது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்குது. அதே போல கஃபூர், நிராகரிக்கிறார்கள், இவங்களுக்கு பின்னா நீங்க பெய்த்திரவானம். மாறாக அல்லாட குர்ஆன் உங்களுக்கு காட்ட வழிகாட்டல்ல நீங்க அதை பின்பற்றுங்க, அதுல பொறுமையாக இருங்க. ஃபஸ்பீர் என்ற சொல் திரும்பவும் வந்திக்குது. காலை அல்லாஹ் தஆலா நீங்க துதிங்க, திக்ர் செய்யுங்க, இரவுல நிறைய நீண்ட நேரம் வணங்கி வழிபடுங்க என்ற வழிகாட்டல் இருக்குது. அப்ப முன்னுக்கு பேசின அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்த்தால், சொர்க்கவாசிகளுடைய ஆழமான ஒரு இறை தொடர்பை இந்த வசனங்கள் சொல்ற மாதிரி இருக்குது. ஒன்று குர்ஆனோட அந்த உறவு, குர்ஆனிய சட்டங்கள் தான் வாழ்க்கையை நடத்துறதாக ஈக்கணும் என்ற பகுதி. இரண்டாவது இரவு தொழுகை,
அதோட காலை மாலையில் அல்லாஹ் தஆலா கூடுதலாக துதிங்கன்ற விஷயம். அப்ப காலை மாலை என்று சொல்ற நேரம் ஒரு மனிதனுடைய ஒரு நாளையுடைய ஆரம்பமும் முடிவும் தான் அது. இன்னொரு வகையில் சொன்னா சூரியன் வந்து போற டைமாக அது ஈக்கும் தானே. இப்ப எனவே இது எல்லாத்தையும் வச்சு காலை மாலையில் அல்லாஹ் தஆலா கூடுதலாக துதிங்கன்றது குர்ஆன்ல பல இடங்களில் வந்திக்குது. அதற்கான ரசூல்லாட முன்மாதிரியாக எங்களுக்கு முக்கியமாக பார்க்கலாம் காலை மாலை மௌசூராத் அவுராதுகள் இருக்குது, மௌசூராத். ஸோ அது இந்த அல்லாட கட்டளையை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான வழிமுறை மாதிரி எங்களுக்கு விளங்குது இல்லையா. ஸோ அதுகளை நாங்கள் கடைபிடிக்கிறது, எங்களுக்கு இயன்ற அளவு அதிகமாக காலை மாலை அவுராதுகளை ஜிக்ருகளை ஊதுறது. சிலது எத்தனை தடவைகள் லிமிட் பண்ணி தரப்பட்டியும் இன்னும் சிலது காமனாக ஆகிக்கும். எனவே ஒவ்வொருத்தருக்கும் வசதி மாதிரி நாங்கள் அதை ஆக்கிக்கொள்றது. சில நேரம் மிச்சம் ஃப்ரீ ஆகிப்போம், லீவு கழிக்கும், ரிலாக்ஸ் ஆகிப்போம், அல்லது பயணம் போகிற டைம்ல அந்த 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 சந்தர்ப்பம் எல்லாத்தையும் நாங்கள் அல்லாட துதிக்காக திக்ருக்காக பயன்படுத்துறது மிச்சம் முக்கியம். அதே போல இரவு வணக்கம், கியாமுல் லைல் தஹஜ்ஜுத்னு சொல்றோமே, அப்ப அது லைலன் தவீலான இந்த வசனம் சொல்லுது, நீண்ட இரவுகள் நீங்க அல்லாஹ் துதிங்கன்னு சொல்லிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படித்தான் இரவுல பெரும் பகுதியை இரவு வணக்கத்தை கழிச்சாங்கன்றதெல்லாம் நாங்க பார்க்குறோம். சூரா முஸம்மில் இதுக்கு அழகான வழிகாட்டல் எங்களுக்கு தருது, எவ்வளோ நேரம் நீங்க நின்று வணங்குறோம் என்று சொல்ற மாதிரி. எனவே எங்களோட வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான பண்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். நான் இறங்கிக்கிற பெரும்பாலானாக்கள் அதை இரவு தொழுகையை கடைபிடிக்கிறாக்களாக இருப்பீங்க. எனவே தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு வர்றது, அவசரமாக இரவு தொழுகையை முடிச்சுட்டு போகாம 2 ரக்காத்தை 5 நிமிஷத்தை 10 நிமிஷம் தொழுதுட்டு போகாம குறைஞ்சது ½ an hour, அதை விட கூட தான் மற்றெல்லாம் மீக்கணும் 1 hour இந்த மிச்சம் எல்லாம் குரானை எடுத்துக்கொண்டு அதை ஓதி நிதானமாக ஓதி அல்லாஹ் தஆலா இடத்துல அந்த அந்த அதிகாலை பொழுதுல அவங்க வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு இருப்பாங்கலாம் குரான் அவங்கள வர்ணிக்குது. எனவே அல்லாஹு தாலாவை நாங்கள் நெருங்குகின்ற, உறவாடுகின்ற, அவனோட பேசுகின்ற, அவனுக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்ற, அவனிடம் எங்களோட தேவைகளை முறையிடுகின்ற ஒரு அழகான சந்தர்ப்பம் அந்த இரவு நேரம். அதுவும் இரவுட பிந்தின 3ல் ஒரு பகுதி, ஃபஜ்ருக்கு அண்மித்த பகுதி சஹர் நேரம்னு சொல்லுவோமே. அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து ஹல்மின் முஸ்தக்ஃபிர் இஸ்திக்ஃபார் செய்கிறாக்கள் இருக்கிறாங்களா, துவா கேட்கிறாக்கள் இருக்கிறாங்களான்றெல்லாம் அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்திருக்கிறான். எங்களுக்கு விடை அளிக்கிறதுக்காக அவ்வளவு பெருமதியான நேரம் தான் அந்த இரவு தஹஜ்ஜுடைய நேரம். எனவே அதை அவங்க உயிர்ப்பிப்பாங்கன்றதை இந்த வசனங்கள் சொல்லிக்குது. சொர்க்கவாசிகளை பற்றி பேசி கொண்டு வந்து இந்த விஷயத்த சொல்றன்றது சொர்க்கவாசியுடைய பண்பாக இது இருக்கும் என்றதை அடையாளப்படுத்துகிற மாதிரி இந்த வசனங்கள் அமைஞ்சிக்குது. அதே போல நான் சொன்னது குரான், சரி, குரான் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம், அதை ஒழுங்குபடுத்தி கட்டமாக இறக்கி இருக்கிறோம். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, குரானுடைய சட்டங்களுக்காக நீங்க பொறுமையாக இருங்க என்று சொல்லி, அப்ப சட்டம் இறங்குற வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்கன்றது ஒரு விஷயம். 2வது, குரானுடைய சட்டங்கள் நீங்க பின்பற்றி வாழ்ற அந்த வாழ்க்கையில உங்களுக்கு பொறுமை தேவைப்படும். அது ஏனது எங்களோட மனசு, மன இச்சை, ஆசை ஒன்றை சொல்றதாக இருக்கும். குரானுடைய இஸ்லாத்தின் வழிகாடு இன்னொன்றாக இருக்கிற நேரம் நிறைய ஒரு தியாகத்தோட, விட்டு கொடுப்போட, பொறுமையோட தான் அல்லாத சட்டங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டங்கள் வரும். ரைட், ஹலால பேணி வாழ்றதுல பொறுமை தேவைப்படும். இப்படி சட்டம் இஸ்லாமிய வழிகாட்டுன்றதுல பொறுமை நிறைய சம்பந்தப்படும். ரைட், அப்ப அங்கெல்லாம் நாங்க தஸ்பீர் லிஹுக்மி ரப்பிக என்ற அந்த கருத்தை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துறாக்களாக நாங்க இருக்க வேண்டும். ஸோ ஒரு மூமினுடைய வாழ்க்கை உலகத்துல எப்படிக்கும் அதுக்கான அடிப்படைகள் என்னன்றது இந்த பகுதி சொல்லித்தருது. அடுத்தது ஹாஉலா யுஹிப்பூனல் ஆஜிலா, அடுத்த கூட்டம் சொர்க்கத்தை பாக்கியத்தை பெறாதாக்கணுங்களை சொல்லலாம். அது முஸ்லீம்கள்லையும் இருப்பாங்க, காஃபிர்களை மொத்தமாக அடையாளப்படுத்துது. அவங்க உலக வாழ்க்கையை தான் யுஹிப்பூன, ரைட், இதுதான் அவசரமாக கிடைக்கிற இன்பம் உலகம், அதான் ஆஜிலா, அதான் அவங்க விரும்புவாங்க. பெருமதியான பாரமான அந்த மறுமையினால் அவங்க விட்டு போட்டு வாழுவாங்க, மறந்து வாழுவாங்க, புறக்கணிச்சுட்டு வாழுவாங்களே. எனவே அவங்களுக்கு அந்த மர்ம பாக்கியம் கிடைக்க மாட்டாது. நான் தான் மனிதர்களை படைச்சோம், முன்னுக்கு ஆரம்பம் அப்படித்தானே, நுத்ஃபா இருந்து படைச்சேன்னு சொல்லி இங்கேயும் நான் அல்ல சொல்றேன், நாங்கள் தான் அவங்க அந்த மனிதனை படைச்சி அவனுடைய அந்த கட்டமைப்பை பலப்படுத்தி வைத்திருக்கிறோம். சரி, மனுஷன் நாங்கள் தான் அவனை படைச்சோம் என்று வார நேரம்
அவனை இல்லாமலாக்குறது, மாத்துறது, அழிக்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு விஷயம் அல்ல. இதை செய்யினா பத்தல் நாம் சாலகும் தபுதீலா, இது போன்றாக்க நாங்கள் மாற்றி விடுவோம் என்று சொல்றது, அவங்கள அழித்து விடுவோம், அவங்களுக்கு பதிலாக இன்னும் பலர் நாங்கள் உருவாக்கும் என்ற எல்லா கருத்தையும் அது தருது. ரைட், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி பகுதியை நீங்க பார்த்தீங்க என்றால் இன்னஹா தذكرா, இது ஒரு நினைவூட்டல், இது ஒரு நினைவூட்டல். இன்னஹாதிஹி தذكرா. எனவே யாரு விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ் நோக்கி வரட்டும். சரி, யாரு விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ் நோக்கி வரட்டும். உலகத்தில் அல்லாஹ் மனுஷனை கொடுத்திருக்கின்ற ஒரு தெரிவு சுதந்திரம் தான் அது. யாரையும் பை ஃபோர்ஸ் பண்ணி அல்லாஹு தாலா நடத்துற இல்ல. உலகத்துல மனுஷனுக்கு ஜின்களுக்கு ஒரு தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது, தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃபமன் ஷா அத்தகத, யார் விரும்புகிறா அல்லாஹ் நோக்கி வரட்டும். அப்ப அல்லாஹ் நோக்கி வராமைக்கிறது தவறுதான், அதுக்கான தண்டனை நீக்குது. அதை அல்லாஹு தாலா பை ஃபோர்ஸாக இங்க செய்யல. ரைட், அதை எங்களை தெரிவு கொடுத்திருக்கிறான். சரி, அல்லாஹ் உங்களோட தெரிவுல மாத்தா ஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாட நாட்டமும் அங்க இருக்கணும் என்றதை சொல்லிக்குது. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா யுத்கிலு மன் யஷா ஃபி ரஹ்மத்திஹி, தான் நாடியவர்கள் அவன் தன் ரஹ்மத்தை இணைத்துக் கொள்கிறான். இப்ப நாடியவர்களை ரஹமத்தில் இணைச்சுக் கொள்றான் என்று சொல்ற நேரம் முக்கியமாக விளங்கணும், அல்லாட ரஹ்மத்தை நோக்கி நாங்க பயணிக்க வேண்டிய தேவைகளுக்கு இருக்குது. சரி, எனவே ரஹ்மத் கிடைக்காதவர்கள் நாட்டம் இல்லைன்னு அப்படி யோசிக்காம பொதுவாக அல்லாஹ் வச்சுக்கிற நியதி என்னென்றால், யாரு இந்த பாதையில தன்னை ஈடுபடுத்தி கொள்றாரோ அவர் அந்த பாதை அல்லாஹு தாலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பான். அப்படின்னா சொர்க்கத்துல பயணிக்கிற ஒரு ஆளுக்கு அந்த பாதை இலகுபடுத்தி கொடுக்கப்படும், நேர்வழியில் பயணிக்கிற ஆளுக்கு அந்த பாதை இலகுபடுத்தி கொடுக்கப்படும். தீயவல்ல ஒரு ஆள் போறாரா, அவர் அதில் அல்லாஹு தாலா ஆக்கிடுவான். எனவே அந்த முதலாவது ஸ்டெப் எங்கள்கிட்ட தான் நடக்குதுன்றது நான் சரியா கவனமாக விளங்கிக் கொள்ளணும். மீன் ரைட், அல்லாத தெரிவை கொடுத்தாலும் ரைட், அந்த தெரிவை ராங்காக பயன்படுத்தி அநியாயக்காரனாக வாழ்ந்துட்டு போறவர் உலகத்துல அவருக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல மறுமையில பயங்கரமான தண்டனைக்குது. சரி, எனவே இந்த சூறாட முடிவை பார்க்குற நேரம் இந்த சூறா ஆரம்பிச்ச விதத்தோட சேர்த்து போற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் சொல்லிச்சு இம்மா ஷாக்கிரன் அவு கஃபூரா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக வாழை மேலும் நன்றி மறந்தவனாக, நன்றி கெட்டவனாக, நிராகரிப்பவனாக வாழ்ந்துட்டு போகை மேலும். ரெண்டும் அல்லாஹ் தாலா மனுஷனுக்கு ரெண்டையும் காட்டி கொடுத்திருக்கிறான். எனவே மனுஷன் தன்னுடைய அந்த தெரிவு சுதந்திரத்தின் மூலமாக வஹியுடைய வழிகாட்டலை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஆன்மா என்ற அந்த பலத்தையும் வைத்துக்கொண்டு, இதெல்லாம் இருக்குது ரைட், இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள், நேர்வழிக்குரிய காரணிகள். இதுக்கு மாற்றமான காரணி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷைத்தானாக இருக்கும், உலக கவர்ச்சி ஆகிக்கும், மன உச்சைகளாக இருக்கும். இதெல்லாம் அவனை ராங் பாத்துல கொண்டு போறதுக்கு இருக்கிற காரணிகள். ரைட் பாத்துக்கான காரணிகள் தான் அவன் சுமந்திருக்கின்ற ஆன்மா, வஹியுடைய வழிகாட்டல், அவனுடைய சிந்தனை தெரிவு சுதந்திரம், இதெல்லாம் மனுஷனை நேர்வழி நோக்கி கொண்டு போகின்ற காரணிகள். இவற்றை பயன்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை விளங்கி ஏற்றுக்கொண்டு உலகத்துல அவனுடைய வழிகாட்டலின்படி வாழ வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்கிறான். சரி, அதுக்கான ரிமைண்டர்ஸ் தான் வரலாற்றுல நபிமார்கள், ரசூல்மார்கள் எங்களுக்கு நபிசாசம் பிறகு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அது ஒரு தஸ்கிரா, நினைவூட்டலாக முழு அகிலத்தாருக்கும் ஆக்கி வைத்திருக்கிறான், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல. எனவே ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, யாரு ரப்ப நோக்கி போக தன்னை பாதையை அமைச்சு கொள்றாரோ அவர் அந்த பாதையை எடுத்துக்கொள்ளட்டும் என்று இந்த வசனங்கள் வழிகாட்டுகின்றன. ஸோ எங்களுக்குரிய மிக முக்கியமான படிப்பினைகள் இந்த கடைசி பகுதியை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி குர்ஆனும் குர்ஆனிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதும் அல்லாஹ்வோட மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ற வகையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதும் ரைட் தான் மிக முக்கியமானது. அதே போல ஹிபூர் அல்ல ஆஜிரான்னு சொல்லிச்சே, உலகத்தை அவங்க நேசிப்பாங்கண்டு, அப்படி இல்லாமல் நாங்கள் மறுமையை நேசிக்கிறாக்களாக இருக்கணும் என்றதை நாங்கள் இன்னைக்கு எடுத்துக்கொள்றோம். இப்ப உங்களோட டைம், உங்களோட ஐடியாஸையும் சொல்லுங்க. சரி, 28வது வசனத்துல அவர்களை போன்றவரை கொண்டு மாற்றிடன்னு சொல்ற டைமுக்கு ஒரு சமூகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சமூகம் அது மாதிரி இப்ப ஆதி சமூகத்தை
அவங்க மாறு செஞ்ச நேரம் அதை அழிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து தானே சமூகம்ன்றது அப்படி அந்த மாறு செய்யற டைமுக்கு ஒவ்வொரு சமூகத்தை அழிச்சொன்னே இன்னமொரு சமூகம் வாரத்தையாய் செல்ற அப்படி மாற்றுன்றது எஸ், அந்த கருத்து தான் தஃசீர்களை அடையாளப்படுத்துறாங்க. முன்னைய சமூகங்களை செஞ்ச மாதிரி எஸ், இல்லையா அழிச்ச மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை அவனுக்கு அழிக்க இயலும். ரைட், மாறு செஞ்ச பத்னாகும் தபுதீலா, நாங்க அவங்கள அப்படியே மாற்றி விடுவோம்ன்றது அழிக்காதாக இருக்கும். அவங்கள சில சமூகங்கள் அல்லாஹ் தஆலா உருமாற்றி வேறு குரங்குகளாக மாற்றின வாரது போல, அல்லது அவங்கள அந்த அசையாத சிலைகளாக மாற்றல, எல்லாம் அல்லாஹ்க்கு ஏலும் என்றதான் அந்த வசனம் சொல்லுது. ஒன்று அழிக்கலாம் அல்லது உருமாற்றலாம். சார் அடுத்தது இதுல 23வது வசனம் சொல்றேன், நாம் தான் உம்மீது இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக இறக்கி இருக்கிறோம் அப்படின்றப்ப இது வந்து அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்ற. ஆனாலும் இது அந்த காலத்துல இருந்த இறை நிராகரிப்பாளருக்கு ஒரு பதிலாகவும் இருக்குது என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னண்டா அந்த காலம் இறை நிராகரிப்பாளர் சொன்னா இது நபியால சுயமாக எழுதி அவர் தான் சொல்ற. ஏண்டா இது அல்லாஹு தாலாவால் இறக்கப்பட்டிருந்தா எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருக்களே அல்லாஹு தாலா இறக்கிப்பான். அதனாலதான் இது நபிதான் இத எழுதி சுயமா சொல்றேன். அப்ப அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு பதிலாகவும் இந்த வசனம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. Yes, ஜஸாக்கல்லாஹ் நஸல்னா அப்படியெல்லாம் வார எக்கோ ஆகுது. அல்லாஹு தாலாட்ட இருந்து அது வந்துச்சு இறக்கப்பட்டுச்சு என்று சொல்ற அந்த கருத்தை வச்சுதான் நீங்க சொல்ற, அதாவது நபி உருவாக்கினதுக்கான பதிலாக நபி அல்ல, நாங்கத்தான் இதை இறக்கி வச்சிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையை தான் நீங்க விளங்கப்படுத்தினீங்க. ஓகே, குட். சார் இது குர்ஆன் வசனங்கள்ல சில நம்பர்கள்லாம் பெரிய விசேஷம் சார். இப்ப இது 76ஆம் சூரா 23வது வசனத்துல குர்ஆன் சிறிது சிறிதாக இறக்கப்பட்டன்றது 23 வருஷங்களாக இறக்கப்பட்டது தானே. அப்ப 23வது வசனத்திலே அதை செல்லப்பட்டு மீக்கிற, அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி அதை மனசை ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டிருக்கிற. ஃபர்ஸ்டுக்கு அதை காலத்தை சொல்லி நுத்ஃபாவை சொல்லி அது பிறகு 23ன்றது இப்ப ஒரு எடுத்தா யங் அடல்ட்ஹுட்ன்ற. அப்ப 23 வருஷமாக காட்டி நாங்க குர்ஆன் ஓதி நல்ல விஷயங்களை படிச்சு மனசை ஸ்ட்ராங் பண்ணி அது பிறகு இதுல செல்லப்பட்டிருக்கிற 24, 25, 26 வசனங்கள்ல செல்லப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களை செய்யறது. இத 23வது வயசு பிறகு நாங்க அதுகளை கூட்டணும்ன்றத சொல்லிரன்ற மாதிரி விளங்குற சார். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற இந்த 30வது வசனம் சொல்றதும் அல்லாஹ் நாடினால் என்று எதனையும் நீங்க நாட மாட்டீர்கள்னு சொல்ற டைம் அது வந்து கலாக்கதரோட தொடர்படுத்தி சொல்ற விஷயம் வைக்குமே சார். எல்லாம் அல்லாண்ட நாட்டப்படிதான் நடக்குற விஷயத்த அதான் பாயிண்டோ 30வது வசனம். எங்கட விருப்பப்படி ஒன்றும் செய்யல, எல்லாம் அல்லாட நாட்டத்துல பிளான்ல உள்ள மாதிரி பிளான்ல உள்ள எழுதி வச்ச லவ் மோஃபுல்லிருப்படிதான் நடக்குறேன். எஸ். அடுத்தது இந்த சூறாவை நாங்க படிக்கிற நேரம் இதுல சுருக்கம் என்ன, சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தால் சொர்க்கத்தை பத்தி சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றதோட சொர்க்கத்துக்குரிய உலக வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிக்குது. அதான் நான் முக்கியமாக ஹைலைட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே. சொர்க்க வாழ்க்கை, சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை, சொர்க்கவாசிகள் உலகத்துல எப்படி வாழ்வாங்க. ரைட். அப்ப எலிமெண்டா இந்த சூறாவை நாங்க 2 வகுப்புகளை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் என்ற வகையில நாங்க ஒவ்வொருத்தரும் இதுல சில
சில சில முடிவுகள் எடுத்துக்கொள்றது, ரைட். 7 மணி நேரம் அதை எழுதுறது. சரி, இப்போ இதில் நாங்கள் முக்கியமாக ஹைலைட் பண்ணி ஓரளவு டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்குது, ரைட். போன கிளாஸ் நாங்கள் சொன்னோம் அல்லாவுக்காக வாழ்கிற வாழ்க்கை, மறுமை பற்றிய உணர்வோட சிந்தனையோட வாழ்கிற வாழ்க்கை, ரெண்டை சொன்னோம். அதே போல் இன்றைக்கு நாங்கள் பொறுமை என்றதை ஹைலைட் பண்ணிக்கிறோம், குர்ஆன் உடைக்கிற உறவுன்றதை ஹைலைட் பண்ணிக்கிறோம், இறை தொடர்புன்றதை ஹைலைட் பண்ணிக்கிறோம், ரைட். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட்ஸ். இந்த ஒவ்வொன்றும் ஏண்ட வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்றத எழுதுங்க. அதுக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வழிமுறைகள் என்னன்றதை எழுதி கொள்ளுங்க. சரி, அப்போ அதை எங்களுக்கு தொடர்ந்து மெயின்டைன் பண்ண இயலுமாக இருக்கும். அதில் சில முன்னேற்றங்கள் எங்களுக்கு கொண்டு வர இயலுமாக இருக்கும். சரி, ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்தனைக்கும் எடுத்துக்கொள்ளும். எழுத்தில் அதை போட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறாக்களாக இருப்போம்ன்றதை ஞாபகப்படுத்தி முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் இன்னொரு டைம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சூழலை நாங்கள் சந்திக்க இயலுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.